ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் ஆக்சுவலா நீங்க எழுத போற எக்ஸாம்ஸ்க்கு வந்து பிரசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டெப்பா உனக்கு கரெக்டா எழுதி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல தான் நாங்கள் வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நாங்கள் வந்து இந்த பிரசன்டேஷனை எய்ம் பண்ணியே தான் நாங்கள் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோஸையுமே நீங்கள் தொடர்ந்து வரிசையாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் பிஎல் சமைச்சு செட் லாங்குவேஜ்ல செட் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லெசன்ல செட் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கடைசி வீடியோல நம்ம செட் ஆபரேஷன்ஸ்ல என்னென்ன சிம்பிள்லாம் வரும் அப்படின்னு சிம்பிள்ஸை பற்றி நல்லா பிரீஃபா பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ள போகலாம். எக்ஸாம்பிள் 1.10 யூனிவர்சல் செட் கொடுத்துருக்காங்க, ஏக்கு செட் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ டேஷ். A dash means universal set difference A. It means to belongs to U only, not belongs to A. என்ன பண்ணணும் அப்படின்னா A ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் U ல கட் பண்ணிடுங்க. C D G J கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு யூனிவர்சல் செட்ல உள்ளதெல்லாம் எழுதுங்க பாப்போம். E F H I. சோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? U only, not A. இப்படி வச்சுக்கோங்க. U உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதுறேன். U only, not A. A ல உள்ளதை நம்ம எழுதக்கூடாது. not A னா A ல உள்ளது நம்ம இதுல எழுதக்கூடாது. U ல உள்ளது மட்டும் தான் நம்ம எழுதணும். அதான் U A dash. A dash னா U difference A. புரியுதா எல்லாருக்கும்? அடுத்த क्वेश्चन பாரு. எக்ஸாம்பிள் 111. If P equal to M, N and Q equal to M, I, J, then represent P and Q in Venn diagram. நல்லா கேட்டுக்கோங்க. வென் டயக்ராம் அப்படின்னா Pன்னு ஒரு செட் இருக்கு, Qன்னு ஒரு செட் இருக்கு. வென் டயக்ராம்னா நம்ம ஒரு சர்க்கிள்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி காட்டணும். அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு செட்லயுமே பொதுவான எலிமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஓவர்லாப்பிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வென் டயக்ராம் எப்படி வரையணும்? Pக்கு ஒரு சர்க்கிள், Qக்கு ஒரு சர்க்கிள், ரெண்டு செட்லயுமே வந்து காமன் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம அது ஓவர்லாப்பிங் டயக்ராமா வரையணும். சோ நம்ம எப்படி வரையணும்? Pன்னு ஒரு சர்க்கிள் வரையணும், Qன்னு ஒரு சர்க்கிள் வரையணும். ஏன்னா ரெண்டுலயுமே நமக்கு காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கு. காமன் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? M, M. ரெண்டுலயுமே பொதுவா M இருக்கு. அதாவது இந்த இடத்துல போடுங்க. இதுதான் Pக்கும் Qக்கும் உள்ள பொதுவான இடம் M. இப்போ நீங்க Pங்கிற செட்ல என்ன இருக்கு? M, N. சோ நம்ம P சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம M ஆல்ரெடி ஃபில் பண்ணியாச்சு. அப்ப மீதி இருக்கிற எலிமெண்ட் நம்ம P ல எழுதிக்கணும். எல்லாருக்கும் இது புரியுதா? அதே மாதிரி Q ல என்ன இருக்கு? M, I, J. இல்லையா? சோ நம்ம M வந்து காமன் பிளேஸ்ல போட்டாச்சு. அதுவும் Q சர்க்கிள்குள்ள தான் வருது. புரியுதா? மீதி இருக்கிற எலிமெண்ட் என்னது? I, J. அத நம்ம Q ல I, J கமா போட வேண்டாம். இப்படி எழுதிக்கணும். கொஞ்சம் அப்படியே அங்கங்க அப்படியே எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன क्वेश्चन கேட்கு? இப்போ நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இதுதான் வென் டயக்ராம். क्वेश्चनல கேட்டிருக்கிற வென் டயக்ராம்னா இதுதான். அதாவது then represent P and Q in வென் டயக்ராம். P-ஐயும் Q-ஐயும் வென் டயக்ராம்ல குறிப்பிடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ வென் டயக்ராம் நமக்கு பொதுவான எலிமெண்ட் இருக்கிறதுனால நம்ம ஓவர்லாப்பிங் செட்ஸா நம்ம வரைஞ்சிடலாம். அதுல பொதுவான எலிமெண்ட்டை நடுவுல போட்டுட்டு P ல இருக்கிற மீதி எலிமெண்ட்டை இங்க போட்டுக்கணும், Q ல இருக்கிற மீதி எலிமெண்ட்டை இதுல போட்டுக்கணும். இது வென் டயக்ராம். வென் டயக்ராம் நம்ம வரைஞ்சாச்சு. and hence find P union Q. P union Q னா P Q ஐ கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணி இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் அவ்வளோத்தையும் எழுதணும். சொல்லுங்க பாப்போம். அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதலாம். இப்படியே வரிசையா எழுதலாம், அசெண்டிங் ஆர்டர்ல எழுதலாம். சோ I, J, M, N. இதான் ஆன்சர். எல்லாருக்கும் புரியுதா? இது யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்த்து எழுதுறது. P ல இருக்கிற எலிமெண்ட்ஸையும் Q ல இருக்கிற எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். நீ வென் டயக்ராம் இல்லாம எழுதணும்னா நம்ம ரெண்டு தடவை M எழுதக்கூடாது, ஒரு தடவை தான் எழுதணும். வென் டயக்ராம் போட்டா உனக்கே தெரியும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது அவ்வளோத்தையும் நம்ம இதுல எழுதணும். எல்லாருக்கும் புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. எக்ஸாம்பிள் 112. Let A equal to X such that X is an even natural number and 1 less than X less than 12. அதாவது இது வந்து செட் பில்டர் ஃபார்ம். எல்லாருக்கும் தெரியும்ல? சோ Xங்கிறது என்னன்னா ஈவன் நேச்சுரல் நம்பர், இரட்டை எண். X என்பது இரட்டை எண். அதுவும் எதுக்கு நடுவுல 1க்கும் 12க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இரட்டை எண்கள். அப்ப செட் A எல்லாரும் எழுதலாமா? செட் A 1க்கும் 12க்கும் நடுவுல இருக்கிற நம்பர்லாம் என்ன வரும்? அது என்ன நம்பர்? ஈவன் நம்பர், இரட்டை எண். 2 4 6 8 10. 12 சேர்க்க கூடாது. அடுத்து பாரு B. B ங்கிற செட் என்ன சொல்லிருக்காங்க?
சொல்லிட்டாங்க x such that x is a multiple of 3. It belongs to natural number. And natural number னு ஏன் சொல்லிட்டாங்க 1 ல இருந்து தான் நீ ஸ்டார்ட் பண்ணனும். அதுக்காக natural number னு சொல்லிட்டாங்க. ஏனா இங்க கொடுக்கிற லிமிட் வந்து less than or equal to 12 னா 12 க்கு லெஸ்ஸரா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ்னா நம்ம 1 ஓட முடிக்கணும். ஹோல் நம்பர்ஸ்னா 0 வரைக்கும் வரணும். அப்புறம் இன்டிஜர்ஸ் அப்படினா மைனஸ் நம்பர்லாம் போகும் இல்லையா? அதனால தான் அவங்க n னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம 1 ஓட முடிச்சிக்கணும். சோ 12 க்கு குறைவான மல்டிபிள் ஆஃப் 3 என்னலாம் வரும் பாருங்க. என்னலாம் வரும்? 3 வருமா? 6 9 12 ஐயும் நம்ம சேர்த்துக்கணும். அதான் ஈக்குவல் டு இந்த சிம்பல்னா 12 ஐயும் சேர்த்துக்கணும். முடிஞ்சதா? இப்போ என்ன கேக்குறாங்க பாருங்க. find a intersection b. a intersection b. a intersection b. a intersection அப்படினா காமன் எலிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும். பொதுவான உறுப்புகள். எங்க இது ரெண்டுலயும் பொதுவா என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு? 6 இருக்கா? 6 மட்டும் தான் இருக்கு. வேற எதுவும் காமனா இல்லல? ஏன்னா ஈவன் நம்பர்ஸ் இது எல்லாமே. அப்ப இதுல 6 உம் 12 ஈவன் நம்பர், பட் இது 12 இல்ல. அப்ப your answer is 6. புரியுதா எல்லாருக்கும்? சோ இன்டர்செக்ஷன்னா காமன், பொதுவான உறுப்புகள். ரெண்டு செட்லயுமே பொதுவா இருக்கக்கூடிய உறுப்பை எழுதணும். முதல்ல உங்களுக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல இருந்ததுனாலோ அல்லது இன்னொரு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, அந்த ஃபார்ம்ல இருந்தாலோ நீ என்ன ஃபார்முக்கு மாத்திட்டு தான் செய்யணும்? ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்திட்டு தான் செய்யணும். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம், இது செட் பில்டர் ஃபார்ம். உனக்கு क्वेश्चन வந்து எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் நீ ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்திக்கணும். சொல்றது புரியுதா? ரோஸ்டர் ஃபார்ம்ல மாத்தினாதான் நமக்கு எலிமெண்ட்ஸ் தெரியும். எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம ஆபரேஷன்ஸே பண்ண முடியும். ஆபரேஷன்ஸ்னா யூனியனோ இன்டர்செக்ஷனோ டிஃபரன்ஸோ எந்த ஆபரேஷன்ஸ்னாலும் எலிமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அதனால நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்திட்டு தான் நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். கண்டுபிடிங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. எக்ஸாம்பிள் 113. A க்கு செட் கொடுத்திருக்காங்க, C வந்து எம்டி செட் கொடுத்திருக்காங்க. அப்போ A intersection C. What is A intersection C? இது ரெண்டுலயும் பொதுவா இருக்கக்கூடிய எலிமெண்ட் தான் நமக்கு வந்து இன்டர்செக்ஷன். ரெண்டுலயும் பொதுவா ஒரு எலிமெண்ட் கூட இல்லைன்னா நல் செட். E நல் செட் போட்டு முடிச்சிருக்கீங்க. புரியுதா எல்லாருக்கும்? அடுத்த क्वेश्चन பாருங்க. எக்ஸாம்பிள் 114. இதுல A செட் கொடுத்திருக்காங்க. நான் திரும்ப ஒரு தடவை எழுதிக்கிறேன். A equal to -3 -2 1 4. B equal to 0 1 2 4. இப்போ A difference B கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन A difference B. It means A only. புரியுதா? A only, not B. B ல ஒரு உள்ளது இருக்க கூடாது. A only. என்ன பண்ணலாம் அப்படினா நான் சொல்றேன். முதல்ல A ல இருக்கிற B ல இருக்கிற எலிமெண்ட் A ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 1 இருக்கு, 4 இருக்கு. சோ இந்த 1 ஐயும் 4 ஐயும் கட் பண்ணிக்கோங்க. 1 ஐயும் 4 ஐயும் கட் பண்ணிக்கோங்க. B ல not B ன்னு சொல்லிருக்கல, not B னா B ல இருக்கிற எலிமெண்ட் ஏதாவது இதுல இருந்துனா அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு மீதி உள்ளதை சொல்லுங்க பாப்போம். -3, -2. இப்போ செகண்ட் பாத்தீங்கன்னா B difference A. B differenceனா B only, not A. B only. அப்போ A இந்த 1 இந்த 4 ஐ கட் பண்ணிடுங்க. ஏன்னா இது ரெண்டு A ல இருக்கிற எலிமெண்ட் அல்ல, not A. அதனால நான் A ஐ கட் பண்ணிக்கோங்க. அப்போ 0, 2. It is B only னா B ல இருக்கிற எலிமெண்ட் மட்டும் 0, 2. எல்லாருக்கும் இது புரியுதா? ஒண்ணு இல்ல, நீங்க காமன் எலிமெண்ட்ஸை கட் பண்ணிக்கோங்க ரெண்டுலயுமே. A difference B னா A ல உள்ளதை எழுதுங்க. B difference A னா B ல உள்ளதை எழுதுங்க. B only இல்லையா? B ல உள்ளதை மட்டும் எழுதுங்க. புரியுதா? நான் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இது புரியும் நான் நம்புறேன். நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.